பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அங்கே 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இதோ நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சர்வங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள. அவரை நம்புகிறவனுக்கு பிள்ளை என்ற அதிகாரம் மாத்திரமில்லை. யோவான் 1:12 சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம். நான் பிள்ளைகளை ஆன உடனே அவர் அடுத்து செய்கிறாரு, பிசாசுகளையும் நோய்களையும் பேய்களையும் வறுமைகளையும் பாவங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தருகிறார். ஒருவேளை பாவத்தை கண்டு ஓடுற ஆளாக இருக்கலாம், ஏழ்மையை கண்டு பயப்படுற ஆளாக இருக்கலாம், பிசாசு கிரிகளுக்கு பயப்படுற ஆளாக இருக்கலாம். இப்போ ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். அதுக்கு யோவான் 14:14 சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன், அது கேளு, என் நாமத்தில் கேளு. அந்த அதிகாரம் வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கெல்லாம் முடங்குமா. பிலிப்பு 2:10 சொல்லுது. அப்போ இயேசுவின் நாமத்தை ஒருவன் நம்பும் போது அவனுக்குள்ளே ஒரு அதிகாரம் வெளிப்படுகிறது. இயேசுவை நீங்கள் இரட்சகராக தெய்வமாக ஆண்டவரை நம்பினால் அவருடைய ஜாதிகள் மேலே அதிகாரம். நீங்கள் வெளிப்படுத்த 2:28 படிக்கும் போது அவருக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். என் கிரியைகளை கை கொண்டபடினாலே, வார்த்தைகளை கை கொண்டபடினாலே நான் உனக்கு ஜாதிகள் மேலே அதிகாரத்தை தருகிறேன். ஜாதிகள்லாம் இந்த உலகத்து மேலே ஒரு அதிகாரம், வறுமை மேலே ஒரு அதிகாரம், ஏழ்மை மேலே அதிகாரம். நீங்கள் பிரசங்கி 5:19 படிக்கும் போது ஐஸ்வரத்தையும் சம்பத்தையும் அனுபவிக்கிற ஒரு அதிகாரத்தை அவர் தான் தராராம். ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தோடு ஏழ்மையோடு வாழ்ந்தா அவர் உங்களுக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்கள் சம்பீரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் வந்த தேவனை துதிக்கணும். அதுதான் தேவ சித்தம். அப்போ இன்னும் வறுமையும் தரித்திரவங்களை ஆட்கொள்ளலாம். அதை நீங்கள் அதிகாரம் செலுத்தணும். வறுமையை தரித்திரமே ஏன் வாழ்க்கையிலே குறுக்கிடாது, வெளியே போ. அதனால தான் இதோ சர்பங்களையும் விஷம் போல உங்களை அழிக்க நினைக்கிற சர்பம், உங்களை கொட்டி கொண்டிருக்கிற தேள், சத்துரு, எதிரிகளாய் நினைக்கிற எல்லாருடைய வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்றாரு, என் ஜீவனை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்போ உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை நீங்கள் வியாதிக்கு பயப்படுற ஆளாக இருந்தால், வறுமைக்கு பயப்படுற, ஒருவேளை பாவம் கூட ஒரு கெட்ட பழக்கம் குடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க, ஏதோ பேட் ஹேபிட்ஸ், ஏதோ ஒரு தப்பான, நீங்கள் அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. சொல்லுங்கள், இயேசுவை நாமத்தில் என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை பிள்ளைகளுக்கு திருமணமாகலை, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை தடுக்க அதிகாரம், தொழிலில் நட்டம், இயேசுவை நாமத்தில் என் தொழிலை தடுக்கவோ கெடுக்கவோ நஷ்டப்பட அதிகாரம் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற போது அந்த அதிகாரம் என் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுங்கள் என்று இயேசுவை வாசிக்கிறோம் இல்லை. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஒரு வெற்றியாக, ஜெயமாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக வாழ்வதற்கு அவர் அதிகாரம் தந்திருக்கிறார். மக்களே, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து அடிமையாக இருந்தீங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றுவதற்கு உங்களுக்குள்ள அதிகாரத்தை, பவரை, சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒன்றும் வாழ்க்கையில் குறைபடாது. இதைதான் சீசர் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் வியாதிகளை சுகமாக்குங்கள், பேய்களை விரட்டுங்கள் என்று சொல்லி நீங்கள் மத்திய 10:1 படிக்கும் போது, இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறேன். நீ ஆடுதான், ஆனால் வலிமை உள்ளவனாக உன்னை மாற்றுகிறேன். நீ புறா போல கபடுதான், ஆனால் விரியனை போல ஒரு ஷார்ப்பு வினாவை உனக்கு தந்திருக்கிறேன். அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறேன். ஒருவேளை எதுக்கு பயப்படுறீங்களோ, கலங்குறீங்களோ, அதிலேருந்து தேவன் ஒரு அதிகாரத்தையும் பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.